தோழமை உறவுகளுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறிய அப்புறம் தமிழக பாஜக கலகலத்து போயிருக்குங்க. அதாவது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் பூதாகரமா வெடிக்க தொடங்கி இருக்கு. அது என்ன மோதல், அப்படி என்ன இவங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறினாரு. அது வெளியேறி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரு நாளைக்கு 2 முறை சந்திச்சும் இருக்காரு. இதனிடையே எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு நிறைய பேசப்பட்டு இருந்தது. இப்போ செப்டம்பர் நடக்கக்கூடிய மாநாடு கூட ஒத்தி போக வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறினது தொடர்பா நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, ஓபிஎஸ் கொஞ்சம் பொறுமையா முடிவு எடுத்திருக்கலாம், எங்க கிட்ட சொல்லியிருந்தோம்னா நாங்க பிரதமரை சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருப்போம், கண்டிப்பா ஓபிஎஸ் நாங்கெல்லாம் ஓரம்லாம் கட்டல அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் போன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், என்னங்க ஐயா அப்படிலாம் போகாதீங்க, நம்ம எல்லாம் ஒரே கட்சியில ஒரே அமைச்சர் இதுல இருந்தோம், இப்ப நீங்க ஏன் இப்படி போறீங்க, நான் தான் போன் பண்ணி சொல்றேன்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பிரதமரை சந்திக்க உங்களுக்கு டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன பண்ணாருன்னா வெளியேறிட்டாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் விருப்பப்பட்டா தமிழகத்துக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிரதமர் மோடி மறுபடியும் வராரு, அவர்கிட்ட எப்படியாவது பேசி நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு டைம் வாங்கி தரேன், ஓபிஎஸ் மீட் பண்ணுவாரு, அப்படியும் அவர் விருப்பப்பட்டா நான் பேசுறேன் பிரதமர் கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நயினார் நாகேந்திரனோட இந்த பேச்சு ஓபிஎஸ் தரப்பையும் ஓபிஎஸ்ஸையும் கடும் டென்ஷன்ல ஆக்கி விட்டுருக்குங்க. ஏன்னா பிரதமர் மோடி வருகைக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் 6 முறை கால் பண்ணியிருக்காரு. அந்த காலை நயினார் நாகேந்திரன் எடுக்கல. அதுக்கப்புறம் மெசேஜும் போட்டிருக்காரு. அந்த மெசேஜும் கண்டு காணாதமா நயினார் நாகேந்திரன் இருந்துட்டாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னார் இல்லைங்க, நாங்க பேசியிருந்தா நான் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பின மெசேஜை எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா மீடியா கிட்ட காட்டிட்டாரு. இந்த மெசேஜ் விவகாரம் பூதாகரமா வெடிக்க தொடங்கி இருக்க நிலையில ஈரோட்ல தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாலை அணிச்சு மரியாதை செஞ்சாரு. அப்போ செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த செல்போன்ல மெசேஜ் காட்டுறது, நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காட்டுறது, இதெல்லாம் கூடாதுங்க, எனக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் வேணும், செல்போன்ல எல்லாம் காட்டினா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரப்பூர்வமான ஆதாரம் அப்படின்னா என்னங்க ஐயா, அவரு தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதை ஆதாரமா காட்டுற செல்போன்ல வச்சிருக்காரு, இங்க பாருங்க மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அந்த மெசேஜும் அதிகாரப்பூர்வமா இல்ல, ஆதாரம் இல்லைன்னா அப்போ எந்த மாதிரி ஆதாரத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இணையவாசிகள் கேட்டுக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் பேச விடாம அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒரு மீட்டிங் இருக்குது, அண்ணா அப்புறமா உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஓ பன்னீர்செல்வத்தோட இந்த செயல் பாஜகவை திகைப்படைய வச்சிருக்குங்க. ஏன்னா 7 வருஷமா பாஜகவோட ரொம்ப நெருக்கத்துல இருந்தவர் நம்ம ஓபிஎஸ், அவரே இந்த மாதிரி காண்டாகி பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னா பாஜகவுக்கு கண்டிப்பா இது அதிர்ச்சியை தான் உண்டாக்கி இருக்கும். பாஜகவை எதிர்க்கிறது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இமேஜையும் டேமேஜ் செய்ய தொடங்கியிருக்காரு நம்ம ஓபிஎஸ். இது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இமேஜை கேள்விக்குறியாக்கி இருக்குங்க. என்னடா இது, ஓபிஎஸ் கழட்டி விட்டு நயினார் நாகேந்திரனை வச்சு நம்ம அவங்க ஓட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் டேமேஜ் பண்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கு. முதல்ல ஸ்டாலினை சந்திச்சதுல இருந்து ஓபிஎஸ் பாஜகவை கடுமையா எதிர்க்க தொடங்கிட்டாரு. இதுல இருந்தே அரசர் புதுசலா தெரியுது ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல போய் சேருவாரு அப்படின்னு தகவல் வெளியாகிட்டு வருது. ஆனா ஓபிஎஸ் டிஎம்கேல போய் சேர்ந்தாருன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்களே அவரை ஏத்துக்க மாட்டாங்க, அவரை சுத்தி இருக்க தொண்டர்களும் அவரை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. இதே நிலையில தான் ஓபிஎஸ்க்கும் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த மோதல் ஒரு முடிவுக்கு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.